பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்ன காலை தோறும் இயேசுடைய கிருபை நமக்கு புதிதாய் இருக்கிறது. நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த நாள் நான் உன் கூட இருப்பேன், உன் கூட இருந்து நடத்துவேன். அதுன்னு அவர் பேசும்போது உள்ளத்துல சந்தோஷம் வந்துடும்ல. இயேசுவே கூட இருக்கும்போது எதுக்குங்க பயப்படணும்? என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். அப்ப இயேசு உங்க கூட இருந்தா அந்த தைரியம், சந்தோஷம் உள்ளத்துல வந்துடும். அவர் கூட இருந்த என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சில சமயத்துல நம்முடைய பிரச்சனைகளை நம்மளால சந்திக்க முடியாது. சில போராட்ட நெருக்கம் வரும்போது சில பொல்லாத மனிதர்கள், பதவியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அதிகாரிகள், அது மாதிரி பணக்காரர்கள், சில ஆட்களை நேரடியாக நீங்க எதிர்த்து ஜெயிக்க முடியாது. உங்களோட மோதுறாங்க, பிரச்சனை உண்டாக்குறாங்க. பிரச்சனை உங்களுக்கு மிஞ்சினதா இருக்கிறாரு, நீங்க கையாள முடியாததா இருக்கிறாரு. அப்ப என்ன செய்யறதுன்னு கலங்குவீங்க இல்ல? அது மாதிரி சூழ்நிலை எனக்கெல்லாம் வந்திருக்குது. அப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட போகும்போது சொல்ல, நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான், சும்மா இரு, பாத்துக்கிறேன். அப்படியேதான் ஆண்டவர் பார்த்தா எல்லாமே ஒன்னெல்லாம் போயிடும். அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறாரு. இப்போ இது செங்கடல், நான் சொல்லியிருக்கிறேன்ல, எகிப்து தேசத்துல செங்கடல் கரையில நின்று கொண்டுதான் பேசுகிற செங்கடல். இந்த கடலை தான் தன்னுடைய ஜனத்திற்காக ஆண்டவர் ரெண்டா பிளந்து, இதுக்கு நடுவில் 18 கிலோமீட்டர் கடலை பிளந்து வெட்டாந்தரையில நடக்க பண்ணினார் என்பது சரித்திரம், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சரித்திரம். அந்த சம்பவம் நடந்த போது இயேசு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். யாத்ராம 14 மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க சும்மா இருங்க. ஏன்னா பார்வோனுடைய சேனை வந்திருக்கிறாரு. எகிப்தினுடைய ராஜா ரதப்படை தன் ராணுவத்தோட வந்து நின்று இவர்களை அடிமைப்படுத்த வந்திருக்கிறான். இந்த மக்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து இப்பதான் விடுதலை பெற்று வந்திருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு யுத்த பயிற்சி கிடையாது, சண்டை போட தெரியாது, ஆயுதங்கள் கிடையாது. குடும்பமா மனைவி பிள்ளைகளோட தங்களுடைய சொத்துக்களோட வந்து கடற்கரையில பாளையம் வரைக்கும் இருக்கிறாங்க. கானான் தேசத்திற்கு போகணும் ஆன் த வே. இப்போ கடல் ஒரு பக்கம், பார்வோனுடைய சேனை ஒரு பக்கம். என்ன பண்றது? அப்போ இந்த மக்களால கடலுக்குள்ள இறங்கியும் தப்ப முடியாது. கடலுக்குள்ள எப்படி 18 கிலோமீட்டர் கடல் அலைகள், அவ்வளவுதான். அது மாத்திரம் இல்ல, பார்வோனுடைய சேனை உள்ள நுழைஞ்ச துவசம் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் கொண்டு குவிச்சு அவங்களை அடிமையாக்கி கொண்டு போயிடுவாங்க. அப்போ தங்களுடைய திராணிக்கு மிஞ்சின ஒரு பெரிய பிரச்சனை.